நாம் வார்த்தைக்குள் கடந்து செல்வோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்ப்போம். பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படுதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவது. இந்த வார்த்தை பார்க்கும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று. அப்போ நம் அனைவரும் கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறந்தவர்கள். நாம் அனைவரும் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். எப்பொழுது தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம்? உலக தோற்றத்துக்கு முன்பாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். அவருடைய மகிமைக்கென்று நம்மை தெரிந்து கொண்டார். எக்லெக்டாஸ் என்கின்ற வார்த்தை சொல்லும் பொழுது பொறுக்கி எடுத்தார், நம்மை செலக்ட் பண்ணினார், நம்மை தேர்ந்தெடுத்தார், தெரிந்து கொண்டார். அப்போ நாம் அனைவரும் கிறிஸ்துவுக்குள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தேவன் நம்மை எப்படி தெரிந்து கொண்டார் என்பதை சென்ற வாரத்தில் உங்களுக்கு சொன்னேன். என்னுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு செய்தி பேசுனது கிடையாது. எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் நம்முடைய வசதிக்கென்றும் நாம் என்னவா இருக்க வேண்டும், கிறிஸ்துவுக்குள் என்னவா இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவர்கள் அனைவரும் படைக்கப்பட்டு, அவர்களுக்கு ஆற்றல்கள் கொடுக்கப்பட்டு, அவர்களுக்கு உத்தியோகங்கள் கொடுக்கப்பட்டு, வேலைகள் கொடுக்கப்பட்டு, நம்முடைய நலத்திற்காக அவர்கள் உருவாக்கப்பட்டார்கள் என்பதை சிந்திக்கும் பொழுது நான் உண்மையாகவே வியப்படைந்தேன். ஆனால் அந்த வியக்கத்தக்க கிருபை குறித்து நான் தேவனை இரவும் பகலுமாக ஸ்தோத்திரித்துக் கொண்டிருக்கிறேன். நீங்களும் அப்படியாக இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதன் பின்பு இந்த நம்முடைய தெரிந்து கொள்ளுதலினுடைய தன்மையை குறித்து பேசினேன். த நேச்சர் ஆஃப் ஆர் எலெக்ஷன். நம்முடைய தெரிந்து கொள்ளுதலினுடைய தன்மை உங்களுக்கு விளக்கி சொன்னேன். முதலாவது என்ன அர்த்தம்? இந்த உலகத்திலிருந்து தமக்கென்று தமக்கு சொந்தமான ஒரு மக்கள் தேவன் தெரிந்து கொண்டார். பழைய ஏற்பாட்டில் அது இஸ்ரவேல் ஜனங்கள், புதிய ஏற்பாட்டில் சபையாகிய நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். உலகத்திலிருந்து தமக்கென்று தமக்கு சொந்தமானவர்களாக இருக்கும்படிக்கு தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். அதுதான் நம்முடைய தெரிந்து கொள்ளுதலின் தன்மை. இப்பொழுது நாம் 2வது காரியத்திற்குள் கடந்து செல்வோம். நம்முடைய தெரிந்து கொள்ளுதலின் நிலை அல்லது நிலைமை. நம்முடைய தெரிந்து கொள்ளுதலின் நிலை. நாம் தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள இருக்கிறபடியினால் நாம் இந்த பூமியில் அந்நியர்களாய் குடியிருக்கிறோம். தம்பி சொன்னான்னு பார்த்தீங்களா? என்னெல்லாம் ஒரு ஏலியனை தான் பார்க்குறாங்க. அப்படி தான் பார்க்கணும். அப்படி பார்க்கலன்னா நம்மக்கிட்ட கோளாறு இருக்குதுன்னு அர்த்தம். நாம் இந்த பூமியில் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிறோம். மற்றவங்களும் நம்மளை பரதேசின்னு கூப்பிட்டானா அவ்வளோ கோவம் வருது பார்த்தீங்களா? இந்த பரதேசி கூட்டம் சொன்னா வெக்கப்படுறோம். ஆனால் அவங்க சொல்றது உண்மைதான், அவங்க சொல்றது சத்தியம். அவங்களுக்கு தெரியாம இந்த பரதேசி கூட்டம் சொல்லும் போது நம்ம அப்படியே தயங்குறோம், அப்படியே ஒரு மாதிரி பண்றோம், என்ன நம்மளை பரதேசின்ட்டானே. ஆனால் உண்மையில் சொல்ல போனோமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இந்த பூமியில அந்நியர்களும். எப்படி அதை அடுக்கி வாசிக்கிறீங்க பார்த்தீங்க? அந்த பரதேசி மாத்திரம் எல்லாம் சத்தமா சொல்லுவோம். நான் அந்நியரும் பரதேசமாய் இருக்கிறேன். இந்த பூமியில் நான் ஒரு பரதேசி. வர மாட்டேங்குது பாருங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த பூமியில் நீங்க ஒரு பரதேசி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாம் அனைவரும் தயக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வேதம் தான் சொல்கிறதுங்க. மீண்டும் வாசிப்போம் 2ஆம் வசனத்தை. பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படுதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவது. ஆண்டவரே சொல்லிட்டார் பரதேசின்னு. ஆகவே தயக்கப்படாதீங்க. அது ஒரு மோசமான வார்த்தை அல்ல, அது ஒரு வேத வார்த்தை. தேவன் நம்மை பார்க்கும்போது பரதேசிகள் என்று அந்நியர்கள் என்று அழைக்கிறார். அப்போ நம்ம இந்த உலகத்தில் எப்படி இருக்கிறோம்? அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிறோம். கவனிங்க, இந்த பூமியில் தற்காலிகமாய் வாழ்ந்து கொண்டு, ஆனால் நம்முடைய குடியிருப்போ பரலோகம். அப்போ பரலோகத்தினுடைய குடிமகன்கள் நான். we are citizens of heaven. amen. நம்முடைய தேசத்தினுடைய சிட்டிசன்ஸ் மாத்திரம் அல்ல, அது தற்காலிகமாய். இந்திய தேசத்தின சொல்றோம், ஐ எம் an Indian citizen என்றோம் இல்லையா? ஐ எம் a citizen of India. ஆனால் அது தற்காலிகமான அட்ரஸ். நம்முடைய உண்மையான தேசம் எதுங்க? பரலோகம். எழுதி கொள்ளுங்கள், இந்த வார்த்தையை எழுதி கொள்ளுங்கள். விசுவாசிகள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஒரு சமுதாயத்திற்குள் ஒரு சமுதாயமாய் நாம் இருக்கிறோம்.
நாம் ஒரு சமுதாயத்திற்குள் ஒரு சமுதாயமாய் இருக்கிறோம். எழுதுக்குங்க. ஒரு சமுதாயத்திற்குள் ஒரு சமுதாயமா இருக்கிறோம். கிறிஸ்தவம் என்று சொல்லும் பொழுது நாம் ஒரு சமுதாயமாய் இருக்கிறோம். இந்த உலகம் என்கின்ற சமுதாயத்திற்குள் நாம் ஒரு சமுதாயமா இருக்கிறோம். அடுத்தது, நாம் பூமியின் கலாச்சாரத்திற்குள் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட கலாச்சாரமாய் இருக்கிறோம். நாம் பூமியின் கலாச்சாரத்திற்குள் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட கலாச்சாரமாய் இருக்கிறோம். விளக்கி சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு புரியணும். நாம் அனைவரும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள், கிறிஸ்தவர்கள் என்று எண்ணப்படுகிறவர்கள், மறுபடியும் பிறந்தவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவர்கள் இந்த பூமி என்கின்ற சமுதாயத்திற்குள் ஒரு சமுதாயமாய் இருக்கிறோம். இந்த பூமியின் கலாச்சாரமா, இந்த கலாச்சாரத்திற்குள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட கலாச்சாரமாய் இருக்கிறோம். உதாரணமாக, ஏன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட கலாச்சாரம் சேர்ந்தவர்கள் நாம்? ஏனென்றால், ஒருவர் மரிக்கும் பொழுது நாம் அழுது புலம்பி தழுகிறோம். ஆனால் கிறிஸ்தவர்கள் மாத்திரம் மரணத்திற்கு பின்பு, அடக்காரதை நடந்த பிறகு நாம் என்ன வைக்கிறோம்? நன்றி அறிதல் கூட்டத்தை வைக்கிறோம், இல்லைங்களா? எதற்கு நன்றி சொல்றீங்க? செத்து போனவருக்கா? எதற்கு நன்றி சொல்றீங்க? உங்களை விட்டு பிரிந்து போனவர்கள் உங்களை விட்டு பிரிந்திருக்கிறார்கள். இனி அவர்களுடைய முகத்தை இந்த உலகத்தில் காண மாட்டீர்கள். அவர்கள் மரித்து போயிருக்கிறார்கள். வேதனை நிறைந்த ஒரு சம்பவம், துயரம் நிறைந்த ஒரு சம்பவம். ஆனாலும் நாம் ஒரு நன்றி அறிதல் கூட்டம் வைத்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஏனென்றால், அவர் நம்மை விட்டு பிரிந்திருந்தாலும் அவருடைய சொந்த தேசமாகிய பரலோகத்திற்குள் அவர் போயிருக்கிறார், கர்த்தரோடு இருக்கிறார். மீண்டுமாய் அந்த தேசத்தில் அவரை சந்திக்க போகிறோம் என்கின்ற விசுவாசமும் அறிவும் நமக்கு இருக்கிறது. வெறும் விசுவாசம் அல்ல, நாம் அறிந்திருக்கிறோம். அவர் தற்காலிகமாய் நம்மை விட்டு பிரிந்திருந்தாலும் அவர் தேவனோடு இருக்கிறார். அப்ப பாருங்க, இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு கலாச்சாரம். ஒரு மரணத்திற்கு பின்பு நன்றியை சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தி துதிக்கிறோம். அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்காக, கொடுத்த ஆண்டுகளுக்காக, நம்மோடு அவர் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய பாணிக்காக, எல்லாவற்றிற்காக அவரை குறித்து நன்றி செலுத்துகிறோம். ஆகவே தான் சில அடக்காராதனைக்கு போகும்பொழுது, இந்த நன்றி அறிதல் கூட்டம் வைக்கும் பொழுது செலிப்ரேட்டிங் த லைஃப் ஆஃப் போட்டிருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு காரியம். இன்னாருடைய வாழ்க்கை கொண்டாடுகிறோம். பாருங்க, அவருடைய வாழ்க்கை முடிந்து போகல, இந்த உலக பிரகாரமான வாழ்க்கை முடிந்து போயிருக்கிறது. ஆனால் அவர் பரலோகத்தில் தொடர்ந்து ஜீவிக்கிறார். எப்படி இங்க ஜீவித்தாரோ இடம் மாற்றம் தான் நடந்திருக்கிறது. அப்ப பாருங்க, இயற்கை அப்பாற்பட்ட ஒரு கலாச்சாரமா இருக்கிறோம். குழப்பமான சூழ்நிலைகள் வரும்பொழுது முதலாவது வரக்கூடிய இயல்பான ஒரு பிரதிபலிப்பு, ஒரு மருத்துவர் என்ன இருக்கணும்? சோர்ந்து போகணும், உடைந்து போகணும், கவலைப்படணும், சந்தேகப்படணும், புலம்பணும். இதுதான் இயற்கையாக இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை. ஆனால் குழப்பமான சூழ்நிலை மத்தியில் ஒரு அமைதி, ஒரு நிசப்தம், ஒரு சமாதானம் நம்மை ஆட்கொண்டிருக்கிறது. மக்கள் நம்மை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். இவ்வளோ உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது, இவ்வளோ உங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறது, இவ்வளோ சமாதானம் இருக்கிறீங்களே. அதற்கு காரணம் தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களும் நம்முடைய மனதுகளையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்து கொண்டிருக்கிறது. அப்ப பாருங்க, நான் எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் என்னால் கவலைப்பட முடியல. ஏனென்றால் கர்த்தருடைய சமாதானம் என்னுடைய இருதயத்தையும் என்னுடைய மனதையும் என்னுடைய சிந்தையும் காத்து கொண்டிருக்கிறது. அப்போ அவங்களை பார்க்கும்போது நாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு கலாச்சாரமா இருக்கிறோம். மற்றவர்கள் எல்லாம் துயரத்தை குறித்து பேசுறாங்க, பண வீழ்ச்சி குறித்து பேசுறாங்க, வரப்போகிற பயங்கரத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் என்ன பேசிக் கொண்டிருக்கிறோம்? முற்போக்காய் பேசிக் கொண்டிருக்கிறோம், வார்த்தை பேசிக் கொண்டிருக்கிறோம். என்னுடைய எதிர்காலம் ஒளிமயமாக இருக்கும். ஏனென்றால் நாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட கலாச்சாரமாக இருக்கிறபடினால் அந்த தேசத்தினுடைய கலாச்சாரம், அந்த தேசத்தினுடைய பேச்சுகள், அந்த தேசத்தினுடைய வாழ்க்கை பாணி நமக்குள் இருக்கிறது. அப்போ பாருங்க, நாம் கிறிஸ்துவனுடைய ஸ்தானாதிபதிகளா இருக்கிறோம், இல்லைங்களா? ஒரு தேசத்தினுடைய ஸ்தானாதிபதி சொல்லும் பொழுது ஒரு அந்நிய தேசத்துல அவருடைய தேசத்தை பிரதிநிதியாக இருக்கிறான். இப்போ நாம் எடுத்துக்கொள்வோம், நம்முடைய இந்தியன் அம்பாசடர் யுஎஸ்ஏல இருக்காருன்னு வச்சுங்களேன். அவர் நம்முடைய தேசத்தை அங்க பிரதிநிதியாக இருக்கிறார். அப்ப அவர் பேசும்போது நம்முடைய தேசம் பேசிக்கொண்டிருக்கிறது, அவர் நடக்கும்போது நம்முடைய தேசம் நடந்து கொண்டிருக்கிறது. அவர் செய்கிற ஒவ்வொன்றையும் நம்முடைய தேசத்தினுடைய சகலத்தையும் பிரதிபலிக்கிறது. நான் சொல்கிறேன், நாம் பரலோகத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். அப்போ பரலோகத்தினுடைய வாழ்க்கை பாணி, பரலோகத்தினுடைய பேச்சுக்கள், சம்பாஷணைகள், வாழ்கிற விதம்,
கையாளுகிற விதம், சிந்திக்கிற விதம், செயல்படுகிற விதமே தேவன் எப்படி இருக்கிறாரோ அப்படியாகவே நாம் இருக்கிறோம். இதுதான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட கலாச்சாரம். அப்ப பாருங்க, இந்த பூமியின் கலாச்சாரத்திற்குள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு கலாச்சாரமாய் நாம் இருக்கிறோம். எத்தனை பேர் விளங்கிடுச்சு நான் சொல்றதுங்க? விளங்கிடுச்சுங்களா? அப்போ இயற்கைக்கு அப்பாற்பட்ட கலாச்சாரம் என்று சொல்லும் பொழுது அப்படியாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இல்ல புறஜாதி மக்களை போல், ரட்சிக்கப்படாத மக்களை போல் நாமும் புலம்பி பேசிக் கொண்டிருக்கிறோமா? முறுமுறுக்கிறோமா? கவலைப்படுகிறோமா? கஷ்டப்படுகிறோமா? சந்தேகப்படுகிறோமா? பயந்து வாழ்கிறோமா? அது வரலாம், அந்த காரியங்கள், அந்த பிற்போக்கான மனப்பான்மைகள் வரலாம். ஆனால் அப்படியாக நாம் வாழக்கூடாது, அப்படியாக நாம் மாறக்கூடாது. பாடின வண்ணமாக நாம் தேவனை பிரதிபலிக்க வேண்டும். விசுவாசித்தால் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். தேவன் வைத்திருக்கிற அனைத்தையும் நாம் பெற்றுக்கொண்டு அனுபவிக்க முடியும். ஏனென்றால் நம்மை ஆளுகை செய்கிறவர் நம்முடைய தேவன் தாமே. வார்த்தையின் மூலமாக பிதாவாகிய தேவன் நம்மை ஆட்கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசமாய் இருக்கிறார். அப்பொழுது தேவன் நமக்குள் வாசம் பண்ணும்போது நம்முடைய வாழ்க்கை பாணி வித்தியாசமா இருக்கும். எழுதிக்கங்க, நம்முடைய மன உறுதிகள், நம்பிக்கைகள், கருத்துக்கள், கோட்பாடுகள், பழக்கங்கள், உணர்ச்சிகள், வாழ்க்கை தரங்கள், விதிமுறைகள், எண்ணங்கள் மற்றும் இன்பங்கள் இந்த உலகத்திற்கு முற்றிலுமாய் விரோதமான ஒன்று. நாம் பெற்று அனுபவிக்கிற, நாம் வைத்திருக்கிற, மீண்டுமாய் சொல்கிறேன், மன உறுதிகள், நம்பிக்கைகள், கருத்துக்கள், ஐடியாக்கள், கோட்பாடுகள், பழக்கங்கள், உணர்ச்சிகள், வாழ்க்கை தரங்கள், விதிமுறைகள், எண்ணங்கள் மற்றும் இன்பங்கள் இந்த உலகத்திற்கு முற்றிலுமாய் முரண்பாடான ஒன்று. ஆகவேதான் உலகம் நம்மை பார்த்து என்ன சொல்கிறது? இவர்கள் அந்நியரும் பரதேசிகளுமாய் இருக்கிறார்கள். அப்ப எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுவோம், நாம் அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிறோம். தெரியுங்க? ஆமென். அப்போ இந்த உலகத்திற்கு ஒத்தவர்கள் அல்ல. நம்ம இந்த உலகத்தோடு ஃபிட் ஆகிறது இல்லை. We don't fit into this world. We are totally different. We are totally distinct. நாம் இந்த உலகத்தோடு பொருந்து போகக்கூடியவர்கள் அல்ல, மாறாக நாம் முற்றிலும் வித்தியாசமானவர்கள். எப்படி வித்தியாசமா இருக்கிறோம்? யோவான் 1 யோவான் சொல்கிறார், நாம் இந்த உலகத்தை வெறுக்கிறோம் என்பது. இந்த உலகத்தை நாம் உலகத்தின் மீது அன்பு கூடுவது கிடையாது, மக்கள் மீது அல்ல, உலகத்தின் மீது, உலகத்தினுடைய ஆசவாசங்கள் மீது நாம் அன்பு கூறுவது கிடையாது. யாக்கோபு சொல்கிறார், நாம் உலகத்தினுடைய நண்பர்கள் என்று அழைக்கப்படாதபடிக்கு நாம் இந்த உலகத்தோடு, உலகத்தை போல நாம் சிந்திப்பது கிடையாது. We are not preoccupied with the world and its affairs. நம்முடைய மனதில் உலகமும் உலகத்தினுடைய காரியங்களை வைத்துக்கொண்டு அவர்களை போல் நாம் சிந்திப்பது கிடையாது. ஆகவே நாம் உலகத்தினுடைய நண்பர்கள் அல்ல, மாறாகவே நாம் உலகத்திற்கு சத்துருக்களாய் இருக்கிறோம். எத்தனை பேர் விளங்குதுங்க? ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? எப்படியாவது உலகத்தோடு எந்த ஒரு பிரச்சனை கொண்டு வராம, யார்கிட்ட சண்டை சச்சரவு வேணாம் பிரதர், எல்லாத்தையும் தாங்கிப்போம், அவர்கள் பாழ்கிற விதத்தும் நாங்கள் வாழ்வோம், சர்ச்சில் அல்லேலூயா போடுவோம், வெளியே டேனுவோம். இல்லை, நம்முடைய வாழ்க்கை பாணியை தனித்திருக்க வேண்டும். எப்படி சபைக்குள் இருக்கிறோமோ அப்படியாகவே தான் உலகத்தில் இருக்க வேண்டும். ஏனென்றால் சமுதாயத்திற்குள் ஒரு சமுதாயமாய் நாம் இருக்கிறோம். பூமியின் கலாச்சாரத்திற்குள் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட கலாச்சாரமாய் இருக்கிறோம். இந்த உலகத்திற்கு நாம் ஏன் இப்படி சிந்திக்கிறோம், ஏன் இப்படி பேசுகிறோம், ஏன் இப்படி வாழ்கிறோம், ஏன் இந்த வித்தியாசத்தை நாம் தெளிவாக வெளிப்படுத்த வேண்டும். எத்தனை பேர் புரிஞ்சிச்சு நான் சொல்றதுங்க? விளங்கிச்சிங்களா? ஹலோ. அப்போ பாருங்க, நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்கின்ற இந்த நிலையின் நிமித்தமாக, நிலையின் காரண நிமித்தமாக நாம் இந்த உலகத்திலிருந்து அந்நியர்கள் என்று சொல்லப்படுகிறோம். அப்போ அந்நியர்கள் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய நிலை என்ன? அந்நியர்களாக இருக்கிறோம். ஆனால் அந்நியர்களாக இருக்கும்போது வெறும் இந்த உலகத்தில் அந்நியர்களாக இருக்கும்படி, வித்தியாசமாக இருக்கும்படி நாம் தெரிந்து கொள்ளப்படவில்லை. உலகத்திற்கு, எந்த உலகத்தில் நாம் அந்நியர்களாக இருக்கிறோமோ அந்த உலகத்திற்கு நாம் சாட்சிட வேண்டும். சாட்சிடுவதற்கு தான் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். கவனிங்க, வெறும் உயிரோடு வாழ்ந்துட்டு எல்லாம் கடமை முடிச்சுட்டு செத்துட்டு பரலோகம் போறதில்லை.
இந்த பூமியில் எதற்காக இருக்கிறீர்கள்? வெறுமனே நீங்க வந்து வித்தியாசமா இருப்பதற்காக இந்த உலகத்தில் இல்ல, மாறாக எந்த உலகத்தில் அந்நியர்களாக அழைக்கப்படுகிறோமோ அந்த உலகத்திற்கு சாட்சிடுவதற்கு. கவனிக்கிறீங்களா? நான் சாட்சிடுவதற்கு தான் தெரிந்து கொள்ளப்பட்டவன். அப்ப பாருங்க, நான் பூமியில் உலக தோற்றத்துக்கு முன்பாக தேவன் சொல்றார், உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொன்னார். இந்த பூமியில் வாழும்படி நான் பரலோகத்தில் உன்னை தெரிந்து கொண்டேன். அவ்வளவு நான் தீர்மானம் எடுத்து உன்னை உருவாக்கி, உன்னை உண்டாக்கி, உன்னை வடிவமைத்து எல்லாவற்றையும் செய்து இந்த பூமிக்கு நான் அனுப்பினதனுடைய காரணம், இந்த உலகத்திற்கு நீ என்னுடையவன் என்று சாட்சியிட வேண்டும். நீ எனக்கு சொந்தமானவன். இந்த உலகத்தினுடைய ஆசபாசங்கள் உன்னை தொடாது. இந்த உலகத்தினுடைய கவர்ச்சிகள் உன்னை இழுக்காது. இந்த உலகத்தினுடைய சிற்றின்பங்கள் உன்னை கவராது. இந்த உலகத்தினுடைய நாச மோசங்கள் உன்னை துக்கப்படுத்தாது. இந்த உலகத்தில் எதை நடந்தாலும் அதற்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உலகத்தில் இருந்தாலும் இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல என்பதை நிரூபித்து காட்ட வேண்டும். இருக்கிறீங்களா? ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்ல போறேன், எழுதிக்கிங்க. We witness not only by what we say, but we witness by what we are. We witness not only by what we say, but we witness by what we are. நாம் என்ன சொல்கிறதினால் மட்டும் நாம் சாட்சிகளாய் இராமல், எழுதிக்கிங்க, நாம் என்ன சொல்கிறதினால் மட்டும் நாம் சாட்சிகளாய் இராமல், நாம் என்னவாய் இருக்கிறதினால் நாம் சாட்சியிடுகிறோம். மீண்டும் சொல்கிறேன், நாம் என்ன சொல்கிறதினால் மட்டும் நாம் சாட்சிகளாய் இராமல், நாம் என்னவாய் இருக்கிறதினால் நாம் சாட்சியிடுகிறோம். அப்படி என்றால் நாம் என்ன சொல்கிறோம் என்பதனுடைய மேடையே நாம் என்னவாய் இருக்கிறோம் என்பதே. விளங்குதுங்களா? நாம் என்னவாய் சொல்கிறதனுடைய மேடையே நாம் என்னவாய் இருக்கிறது தான். The platform of what you say is what you are. அப்ப பாருங்க, கிறிஸ்தவம் என்று சொல்லும் பொழுது வெறும் வார்த்தைகளை பேசுகிறவர்கள் அல்லது வெறும் ஒரு சில மத கோட்பாடுகளை கையாண்டு அதை அறிக்கை செய்கிறவர்களாக, ஜெபம் என்று சொல்லப்பட்ட ஒரு கருத்தின் மூலமாக சில ஜெபங்களை ஏறெடுக்கிறோம், சில வார்த்தைகளை பேசுகிறோம், சில மத கோட்பாடுகளை கையாளுகிறோம் என்பது அல்ல. கிறிஸ்தவம் என்று சொல்லும் பொழுது நாம் என்னவா இருக்கிறதுனாலே நாம் என்ன பேசிக் கொண்டிருக்கிறோம். விளங்கிடுச்சுங்களா? விளங்கிடுச்சுங்களா? இல்லைங்களா? நாம் என்னவா இருக்கிறேன்? நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன். நான் புதிய சிருஷ்டியா இருக்கிறேன். நான் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியா இருக்கிறேன். இருக்கிறதுனால நான் என்ன செய்கிறேன்? என்னுடைய பேச்சு மாறுகிறது. பழைய தவறான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், தீமை நிறைந்த வார்த்தைகள், பிற்போக்கான வார்த்தைகள், மற்றவர்களை சபிக்கக்கூடிய வார்த்தைகள், மற்றவர்களை கோபிக்கக்கூடிய வார்த்தைகள், மற்றவர்களை புண்படுத்தக்கூடிய வார்த்தைகள் நான் பேசுவது கிடையாது. ஏனென்றால் நான் என்னவா இருக்கிறேனோ அதுதான் என்னுடைய பேசுகிற காரியத்தை பாதிக்க வேண்டும். ஆனால் அநேகருடைய வாழ்க்கையில பாருங்க, அவர்கள் ஒன்றாக இருக்கிறார்கள், ஆனால் ஒன்றின்படியாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பார்த்தீங்கன்னா மற்றவர்களை குறித்து எப்பொழுதுமே ஓயாமல் பேசிக் கொண்டிருப்பாங்க. அவர்களுடைய வியாபாரமே காசிப்பர். சுற்றி திரிந்து யாராவது குறித்து ஏதாவது சொல்லணும். ஒரு அம்மா சொன்னாங்க, கடைசியில் ஒரு 6 மணி நேரம் யாரை குறித்தும் பேசாம கடைசியாக ஒருத்தர் மாட்டினாங்க. மாட்டி எல்லாத்தையும் அந்த நாள் ஃபுல்லாக யார் குறித்து எல்லாம் பேசணுமோ கக்கிட்டு இப்போதான் நான் நல்லா இருக்கிறேன்ட்டாங்க. 6 மணி நேரம் பைத்து பிடிச்சவனாக இருந்தேன், நீ மாட்டின, நல்ல வேலை நீ வந்தமா. இப்படிப்பட்ட விசுவாசிகள் நல்ல விசுவாசி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அவர்களே சொல்லிக்கிறது. நல்ல விசுவாசினுடைய ஒரு எவிடன்ஸ் என்ன, ஒரு அத்தாட்சி என்ன? நாம் பேசுகிறது. உங்களுடைய பேச்சின் மூலமாக நீங்கள் எந்த அளவுக்கு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்கள் என்பதை நன்றாக தீர்மானிக்க முடியும். ஆமென். நிச்சயமாக நான் விருப்பப்படாத ஒரு பிரசங்கியார் தான் இன்றைக்கு இருப்பேன், பரவாயில்ல. நீங்க எப்படி பேசிக் கொண்டிருக்கிறீங்க, உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, வெளியே போகும்போது சபையினுடைய இந்த 4 சூற்றுகளை தாண்டும் போது நீங்கள் என்ன பேசுகிறீர்கள்? அவள் எப்படி வந்தா பத்தியா சர்ச்சுக்கு சொல்றோமா இல்லைங்களா? என்ன திமிர் பத்தியா, ஸ்டைலா முடிய வெட்டிக்கிட்டு, இதெல்லாம் ஒரு விசுவாசி கேட்குற. அவங்க ஸ்டைலா வெட்டினாலும் ஸ்டைலா வெட்டலைனாலும் உங்களுக்கு என்ன? நான் எதற்காக வந்திருக்கிறேன்? கர்த்தரை ஆராதிக்கும்படியாக, அவருடைய வார்த்தை கேட்டு, அந்த வார்த்தையினால் தொடப்பட்டு, அந்த வார்த்தையினால் என்னுடைய மனது மாற்றப்பட்டு, கிறிஸ்துவுக்குள் எனக்கு இருக்கிற சகலவற்றையும் அனுபவிக்கும்படியாக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அதற்காக தான் நான் வருகிறேன். யார் எப்படி வராங்க, அவங்க என்ன உடை போட்டிருக்கிறாங்க, என்ன நட பாவனை, அதெல்லாம் பார்க்கறதுக்கு வரல. அவங்க நீட்டு முடி வச்சிருந்தாலும் சரி, இல்லை மொட்டை அடைச்சாலும் சரி,
எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. அவர்களுடைய இருதயத்தை தான் நான் பார்க்கிறேன், என்னுடைய இருதயத்தை தான் நான் ஆராய்ந்து பார்க்கிறேன். கர்த்தரை நான் தேடி வருகிறேங்க. நான் ஆலயத்திற்கு வரும்பொழுது எதற்காக வருகிறேன்? கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக, அவர் மூலமாய் வார்த்தைகளை பெற்று நான் இன்னும் சிறப்பாக ஒரு கிறிஸ்தவனாய் வாழ்ந்து அவருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்த வேண்டும். ஹலோ, எத்தனை பேர் அப்படியாக வரீங்க? அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க எதுக்காக வரீங்க? நாம் என்னவா இருக்கிறோம் என்பது நம்முடைய பேச்சின் மூலமாக தெளிவாக நாம் வெளிப்படுத்த முடியும். அப்போ இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற விதம் பாருங்க, மற்றவர்களை கவர்ந்திருக்க வேண்டும். நீங்க பேசுறத பார்த்த உலகம் தெரிந்துனுங்க, இவன் வித்தியாசமானவன், ஒரு காலமும் பிற்போக்கான வார்த்தையினுடைய வாயிலிருந்து கேட்டதே கிடையாது, இவன் உண்மையாகவே வித்தியாசமாய் வாழ்கிறான் என்று உங்களை குறித்து அவர்கள் சாட்சியிட வேண்டும். அப்ப பாருங்க, நாம் என்ன சொல்கிறோமோ அதை வைத்துக் கொண்டு நாம் சாட்சியிடாமல் அதற்கு மேலாகவே நாம் என்னவா இருக்கிறதுனாலே நாம் சாட்சியிட வேண்டும். பாருங்க, ஒரு ஆப்பிள் மரத்தை பார்த்த உடனே நீங்க இது ஆப்பிள் மரம் சொல்றீங்க, கரெக்டுங்களா? சரி, இல்லாட்டி இப்படி இது வச்சிருக்கோம், ஆப்பிள் மரம்லாம் பார்க்கறது இல்லைங்க. அவ்வளோ மாமரத்தை சொல்லிடுவோம். மாமரத்தை எப்படி கண்டுபிடிச்சிட்டீங்க? இலைகளை பார்த்த உடனே இது மாமரம், ஏன்னா அந்த மாமரமாக இருக்கிறதுனால கூடி சீக்கிரம் இப்போ வந்துருச்சுங்க, அறுவடை காலம் வந்துருச்சுங்க, எல்லாம் பார்க்க முடியும். ஒரு மாமரத்தை பார்த்த உடனே அந்த மாமரமாக இருக்கிறதுனால தான் மாம்பழத்தை தருகிறது. அதை மாம்பழம் தருகிறதுனால மாம்பழமா? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. சாதாரணமான விஷயங்க இது. ஆமா, மாமரமா இருக்கிறதுனால தான் அங்க போயிட்டு இந்த மாசம் வந்துருங்க, இந்த மாசம் சூப்பர் ஆரஞ்சு வரப்போகுதுங்க சொல்வீங்களா? சொல்ல மாட்டீங்க, எதிர்பார்க்கவும் மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் அது என்னவா இருக்கிறது, அதை வைத்துக் கொண்டுதான் அது என்ன கொடுக்க முடியும் என்பதை நாம் தீர்மானிக்கிறோம். அதே போலவே நான் ஒரு கிறிஸ்தவனாய் இருக்கிறேன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், உலக தோற்றத்துக்கு முன்பாக பிதாவினுடைய பிள்ளையாய் இருக்கும்படி, அதுவும் எப்படி பிரிய பிள்ளையாய் இருக்கும்படி, பிரியமுள்ளவனாய் இருக்கும்படி தேவன் என்னை தெரிந்திருக்கிறார். இந்த உலகத்தில் நீ பேசுகிற வார்த்தைகளை வைத்துக் கொண்டு நீ யாராக இருக்கிறாய் என்பதை தீர்மானிக்க வேண்டுங்க. ஆகவே நம்முடைய வாயின் மீது ஒரு ஜிப்பை போடணும். உண்மையான கிறிஸ்தவனாய் இருப்பது எப்படிங்க? கரெக்டான இடத்துல கரெக்டா பேசுவது, மற்ற இடத்துல ஜிப்பை போட்டு வைத்துக் கொள்ள வேண்டும். விளங்கிடுச்சுங்களா நான் சொல்றது? அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் நீ கிறிஸ்துவனுடைய ஸ்தானாதிபதிகள் என்று சொல்கிறார். கிறிஸ்துவனுடைய ஸ்தானாதிபதிகள் அப்படி என்று சொல்லும் பொழுது நமக்கு ஒப்புரவாக்குதலினுடைய ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக மனிதர்கள் பிதாவோடு ஒப்புரவாக முடியும் என்கின்ற நற்செய்தி அவர்களுக்கு சொல்ல வேண்டும். அதில் மும்முரமாய் இருக்க வேண்டுமுங்க. நற்செய்தி சுவிசேஷத்தை சொல்வதில் மும்முரத்தை நாம் காண்பிக்க வேண்டும். அதுதான் முக்கியம். நாம் எப்படி மற்றவர்களை குறித்து பேசுறது இல்லை, மற்றவர்களை குறித்து தவறாய் சிந்திக்கிறது இல்லை. மற்றவர்களிடத்தில் போயிட்டு இயேசு என்ன செய்திருக்கிறார், மனிதன் பிரிந்திருக்கிற மனிதன் எப்படி இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தின் மூலமாக, உயிர்த்தெழுதலின் மூலமாக, அவருடைய பரமேறுதலின் மூலமாக பிதாவாகிய தேவனுடைய ஒப்புரவாக முடியும் என்கின்ற நற்செய்தி கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதிகளாக நாம் அறிவிக்க வேண்டும். மனிதர்களிடத்தில் பேசுகிறீர்களா? உங்களுடைய அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களிடத்தில் பேசியிருக்கிறீங்களா? உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களை குறித்து சாட்சிட்டு இருக்கிறீங்களா? ஏன் அவர்கள் ஒப்புரவாக வேண்டும், ஏன் இந்த பாவத்தை விட வேண்டும் சொல்லியிருக்கிறீங்களா? உங்களுடைய நண்பர்கள் அவர்களிடத்தில் சொல்லி, உங்கள் கூட உடன் ஊழியம் செய்கிறவர்கள், வேலை செய்கிறவர்கள் அவர்களிடத்தில் சொல்லியிருக்கிறீங்களா? இல்லைண்ணா அவங்க எப்படி பிரதர், அவங்க கிட்டலாம் போய் சொன்னோம், பார்த்தீங்களா பாட்டால பட்டை ஃபுல்லாக இருக்குது, பட்டை பார்த்தா நமக்கு இங்கே கட்டையாக போயிடுது, ஒன்றுமே முடியல, பயமாக இருக்குது போய் பேசுகிறதுக்கே. அவர் என்ன வேணா போடட்டும், அவருடைய இருதயத்தில் ஒரு ஏக்கம் இருக்கிறது, ஒரு தனிமை இருக்கிறது, ஒரு வெற்றிடம் இருக்குது. அதை நீங்கள் குறி வைத்து பேசும்போது அவன் பட்டையை கழிட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு. உன்னிடத்தில் இருக்கிற தேவன் மிக பெரியவருங்க. உங்களுக்குள் இருக்கிற நம்பிக்கையின் மகிமை குறித்து நீ விளக்கும் போது அவன் தேடுவான். உன்னுடைய தேவன் உனக்கு முன்பாக தேடலனாலும் அவன் போய் ஆராய்ந்து பார்ப்பான். அவன் சொல்றதுல ஒரு உண்மை இருக்கு. ஏன்னா அவன் வாழ்கிற விதத்தை பார்த்தாலே கண்டுபிடிக்க முடிகிறது. நம்முடைய தேசத்தினுடைய தகப்பன் காந்திஜி அவர்கள் ஒரு மிக கஷ்டமான ஒரு குற்றச்சாட்டு சுமத்தினார். என்னென்ன? கிறிஸ்தவர்களை நான் வெறுக்கிறேன், ஆனால் கிறிஸ்துவை நான் நேசிக்கிறேன். நான் கிறிஸ்துவை விரும்புகிறேன், ஆனால் கிறிஸ்தவர்கள் வெறுக்கிறேன். ஏன் என்று கேட்ட பொழுது,
கிறிஸ்துவுக்கு முற்றிலும் முரண்பாடாக கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தான் அவங்களை வெறுக்கிறேன் என்று சொல்கிறார். பாருங்க, அவரை போன்ற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் குற்றம் சாட்டி சுமந்து கொண்டிருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், நாம் வாழ்கிற விதம் வித்தியாசமா இருக்கிறோம். நாம் என்ன பேசுகிறதுனால நாம் இந்த உலகத்தில் சாட்சியாக இராமல் நாம் என்னவா இருக்கிறதுனால தான் நாம் சாட்சியிட வேண்டும். கவனிங்க, இயேசுவானவர் இந்த உலகத்திற்கு என்ன சொன்னார்? இந்த உலகத்திற்கு சாட்சிகளாய் தேவன் நம்மை அனுப்பினார். எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியினுடைய கடைசி பரியந்தமும் நீர் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று இயேசு சொன்னார். சொன்னார் இல்லைங்களா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் ஒரு சாட்சியா இருக்கிறேன். இந்த உலகத்தை நான் கிறிஸ்துவனுடைய சாட்சியா இருக்கிறேன். அப்போ ஒரு சாட்சியினுடைய வேலைங்க, ஒரு சாட்சியினுடைய வேலை என்ன? ஒரு சாட்சியினுடைய வேலை அவன் கேட்டதும் அவன் பார்த்ததும் பிறரிடத்துல சொல்கிறது. அப்போ நீங்கள் கேட்டதும் நீங்கள் பார்த்ததும் நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை குறித்து என்னைக்காவது யார்கிட்டாவது சொல்லியிருக்கிறீங்களா? அதான் முக்கியம். உங்களுடைய தேவனை குறித்து நீங்கள் மற்றவரிடத்தில் சாட்சியிட வேண்டும். நீங்கள் கேட்டதும் நீங்கள் பார்த்ததும் நீங்கள் பெற்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறத இதான் சொல்ல போறீங்க. தெரியாததை சொல்ல போறது இல்லை. ஒரு சாட்சியை கூப்பிடும்போது தெரியாததை சொல்றதுக்காக அவன் அழைக்கல. அவன் பார்த்ததும் அவன் கேட்டதும் அவன் சத்தியம் அடிச்சு சொன்னான், நான் சொல்ல போறதெல்லாம் உண்மைதான் சொல்றேன். அவன் சொல்றானாலும் அது இரண்டாவது விஷயம். ஆனால் அவன் கேட்டதும் அவன் பார்த்ததும் தான் அவன் வந்து சொல்கிறான். அப்போ நான் இயேசு சொல்கிறார், நீ எனக்கு சாட்சிகளாய் இருப்பாய், இந்த பூமி முழுவதுமாக எனக்கு சாட்சிகளாய் இருப்பாய் என்று சொல்லும்போது, அப்போ நான் கேட்டதும் பார்த்ததும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறதும் நான் இந்த உலகத்திற்கு சாட்சியிட வேண்டும். சாட்சிகளாய் இருக்கும்போது தான் இந்த உலகத்தை தேவன் பக்கம் நாம் திருப்ப முடியும். ஆகவே நாம் இந்த சமுதாயத்திற்குள் ஒரு அந்நிய சமுதாயமாய் இருக்கிறோம். இந்த பூமியின் கலாச்சாரத்திற்குள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு கலாச்சாரமாய் இருக்கிறோம். உலகத்தோடு நாம் நண்பர்களாக இருக்கவே முடியாது. உலகத்தை நேசிக்க முடியாது. உலகத்திற்கு சத்துருக்களாய் நாம் இருக்கிறோம். அதுதான் வேதம் சொல்கிறது. அப்போ இந்த உலகத்தை வெறுத்து நாம் வாழ வேண்டும். ஆனால் உலகத்தை வெறுக்கின்ற வேளையில் நம்முடைய தெரிந்து கொள்ளுதலுடைய நிலை என்ன? இந்த உலகத்தில் அந்நியர்களாய் இருந்தாலும் இந்த உலகத்திற்கு நாம் சாட்சியிட வேண்டும். உலகத்திற்கு சத்தியத்தை சொல்ல வேண்டும். உலகத்தோடு பேச வேண்டும். கவனிக்கிறீங்களா? உலகத்தில் வந்து நாம் இருப்பதனுடைய காரணமே உலகத்திற்கு ஒன்றை சொல்ல வேண்டும். என்னத்தை சொல்ல போகிறேன்? ரட்சிப்பின் வழி என்ன? ரட்சிப்பினுடைய குணம் என்ன? ரட்சகருடைய தனித்தன்மைகள் என்ன? உலகத்திற்கு உன்னுடைய தேவனை குறித்து நீங்க பேசுங்க. பாருங்க, கிறிஸ்தவர்கள் செய்கிற தவறு என்னன்னா, அவங்களுடைய தேவனை விட்டு விட்டு மற்ற தேவனை பற்றி பேசிட்டு இருப்பாங்க. அப்ப அடி தடி வாங்கிட்டு போங்க பாஸ்டர், நான் அங்க போய் பேசினா அடி நடிச்சிட்டாங்க. அப்போ விவரமாய் கேட்கும் போது சொல்றாரு, இல்ல நான் இப்படி சொன்னேன் அப்படி சொன்னேன். அவனுடைய அப்பாவை பத்தி பேசினா உன்னை பின்னு பண்ணிடுவான். ஆனா உங்க அப்பா பத்தி பேசுறது உனக்கு சகல உரிமை உண்டு. உன்னை எவனும் தொட முடியாது. உங்க அப்பாவை குறித்து நீ பேசு. மற்றவர்களுடைய தெய்வத்தை குறித்து நீயே தாக்கி கொண்டு இருக்கிற. உன்னுடைய தெய்வத்தை குறித்து பேசும்போது அவனுக்கே தெரிஞ்சிடும், அவன் வணங்குற தேவர்கள் தேவனை இல்லைன்னு அவனுக்கே முடிவாயிடும். ஆனால் இதை விட்டுட்டு உன்னுடைய இது இப்படி கொம்பு இருக்குது, இது வாயில் இருக்குது, இதெல்லாம் ஒரு கடவுளா, இதெல்லாம் போய் பிசாசுன்னா அவன் போடுறான். அவன் கடவுளை போய் பிசாசுன்னா சும்மா இருப்பான் அவனை. இல்லை, நாம் கவனிங்க, ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும். அவங்களுடைய தேவர்களை பற்றி பேசுவதற்கு உனக்கு, அதனால தான் அந்த அப்பா இல்லஸ்ட்ரேஷன் எடுத்தேன். எங்க அப்பா பத்தி பேசினாலும் யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா அது என்னுடைய அப்பா பத்தி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அதே போலவே நம்முடைய பரலோக தந்தை குறித்து நாம் பேசுவோம். அவர் யாராக இருக்கிறார், அவர் என்ன செய்திருக்கிறார், அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவரை பத்தி விரக்கி சொல்லும்போது அவனுக்கு தெரிஞ்சிடும், ஐயோ நம்முடைய தேவர்களால் இப்படி கிடையவே கிடையாது. அவங்ககிட்ட சொல்லாமலே நம்முடைய தேவனை குறித்து அருமையாக சாட்சியிட வேண்டும். கவனிங்க, இந்த உலகத்தில் நாம் இருக்கும் பொழுது, நாம் சாட்சிகளாக இருக்கும் பொழுது நாம் என்ன செய்யணும்? நாம் வாழ்கிற விதத்தை பார்த்து நாம் என்ன சொல்லவிருக்கிறோம் என்பதை கேட்பதற்கு, கவனிப்பதற்கு மக்கள் கவர்ந்திருக்கப்பட வேண்டும். நீங்க வாழ்கிற விதத்தை பார்த்தவனுடைய ஸ்டைலை பார்த்தவனுடைய வாழ்க்கை விதமே பார்த்து அவன் என்ன சொல்ல வருகிறான் என்று ஆவலுடன் கேட்க அவன் ஓடி வரணும். ஏன்பா உங்ககிட்ட ஒரு வித்தியாசத்தை பார்க்கிறேன் சொன்னாங்க. அந்த பையன் சொன்னார் இல்லையா சாட்சியில, எல்லாரும் கேட்கிறேன், வித்தியாசமா இருக்கிற. ஃபர்ஸ்ட் கிண்டல் கூட்டலாச்சாங்க, அதுக்கப்புறம் தேட ஆரம்பிச்சாங்க. இவனை பார்த்த உடனே பயந்தார. ஏன் காரணம்? வித்தியாசமாய் வாழ ஆரம்பித்ததுனால, அந்நியனாய் இருந்ததுனால அவன் சாட்சிட்டார்.
சாட்சிட்டதுனால ஒரு பிரச்சனை வரும்போது நேராக பிரீச்சர் இடத்துல தான் ஓடுறாங்க. எந்த பிரீச்சரை வந்து கிண்டல் பண்ணாங்களோ அதே பிரீச்சர் இடத்துல எங்களுக்காக ஜெபம் செய்யுங்கள். நான் சொல்கிறேன், அது அந்த தம்பியுடைய சாட்சி மாத்திரமல்ல, நம்முடைய அனைவருடைய சாட்சியாக இருக்க வேண்டும். நீங்க வாழ்கிற விதத்தை பார்த்து இந்த உலகம் தெரிந்துனுங்க. மற்றவர்கள் உங்களுடைய பேச்சு, உங்களுடைய எண்ணங்கள், நம்முடைய எண்ணங்களை அவர்கள் பார்க்க முடியாது. ஆனால் நம்முடைய எண்ணங்கள் எப்படிப்பட்ட எண்ணங்கள் என்று அவர்கள் நம்முடைய வாயின் வார்த்தைகள் மூலமாக புரிந்து கொள்ள முடியும். Your mouth is the revealer of your thoughts. உங்களுடைய மனதின் எண்ணங்களை வெளிப்படுத்தக்கூடியது உங்களுடைய வாய். ஆகவே நாம் என்னவாய் இருக்கிறோமோ தான் அதை வைத்து தான் நாம் என்னவாய் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், நான் என்ன பேசிக் கொண்டிருக்கிறேன், நான் எப்படியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் என்பதை தெளிவாக நாம் அறிந்து கொள்ள முடியும். கவனிங்க, இந்த உலகத்திற்கு நாம் பலன்மிக்க சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லும்போது அது எளிதான ஒரு காரியம் அல்ல. எனக்கு நன்றாக தெரியும். போய் சாட்சியிடும்போது அவன் உடனடியாக வாங்க பிரதர், தேங்க்யூ பிரதர், ஆண்டவர் கொடுங்க பிரதர் கேட்கறது இல்லை. எதிர்க்கிறான், ஆரம்பத்தில் எதிர்க்கிறான். ஆகவே சுலபமா போய் எளிதாய் போயிட்டு ஒரு பலனுள்ள ஒரு சாட்சியாக இருக்க முடியாது, அது நன்றாக தெரியும். ஆனால் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? ஒரு பிரச்சனை வரும்போது கிறிஸ்தவர்கள் செய்யக்கூடிய காரியம் என்னன்னா, அவங்களுடைய சொந்த இந்த சிறிய சமுதாயத்துக்குள் ஓடிடுவாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பேதுரு யார் இடத்துல எழுதுனாங்க? சிதறடிக்கப்பட்ட உபத்திரவம் பண்ணப்பட்ட விசுவாசிகளை பார்த்து எழுதுகிறார் இந்த கடிதத்தை. இந்த கடிதத்தை எழுதும் பொழுது அவர்களை உற்சாகப்படுத்த முடியாது. ஏனென்றால் உபத்திரம் பண்ணும்பொழுது காத்திருக்கிறாரா இல்லையா, ஏன் இந்த உபத்திரம், ஏன் அடிக்கிறாங்க, ஏன் வெட்டுறாங்க, ஏன் வீட்டை கொளுத்துனாங்க, எதற்காக என்று சொல்லி நாம் ஏங்கி தவிக்கிற வேளையில், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல, இந்த உலகத்தில் இருந்தாலும் நீங்கள் அந்நியர்களாக இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கும்படிதான் இந்த காரியத்தை சொல்கிறார். பாருங்க, நாம் உபத்திரப்படும் பொழுது நாம் செய்கிற காரியம் என்ன? நம்முடைய சமுதாயமாகிய இந்த கிறிஸ்தவ வட்டாரத்திற்குள்ளே எல்லாம் வந்து இன்னும் என்ன பண்றோம்? அதிகமாய் நெருக்கப்பட்டு அதிகமாய் ஒருவருக்கு வந்து சுமந்து, எதற்காக? பாதுகாப்புக்காக நம்முடைய சொந்த இந்த சமுதாயத்திற்குள் ஓடிடுறோம். பாதுகாப்புக்காக, அன்புக்காக, நட்புக்காக, ஐக்கியத்திற்காக, தாங்கப்படுதலுக்காக வந்து இந்த குறுகிய வட்டாரத்துக்குள் போய் உள்ளுக்குள்ளவே நாம் வளர்கிறோம். இன்க்ரோன் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். We become so ingrown that we become insensitive to the world. உள்ளுக்குள்ளாகவே அவ்வளவு வளர்கிறதுனால உலகத்தினுடைய கஷ்டங்களுக்கும், உலகத்தினுடைய பிரச்சனைகளுக்கும், உலகத்தினுடைய சம்பவங்களுக்கும் உணர்ச்சி அற்றவர்களாக, கரசனை அற்றவர்களாக, முற்றிலும் அதை குறித்து எனக்கு கவலை இல்லைங்க, அவங்க எப்படி போனா எனக்கு என்ன, நான் பரலோகம் போக போறேன் என்கின்ற மனப்பான்மை இருக்கிறது. ஏனென்றால் இந்த உள்ளுக்குள்ளாகவே ஒரே ஒரு இந்த சிறிய கூட்டமாகிய கிறிஸ்தவத்திற்குள் ஓடி போயிட்டு அங்கே இலைப்பாறுதல் நாடுகிறோம். பேதுரு சொல்கிறார், நீங்கள் அப்படிப்பட்ட மக்களாக இருக்கக்கூடாது. உள்ளுக்குள்ளவே வளரக்கூடிய மக்களாக இராமல் இந்த உலகத்தை பாதிக்கக்கூடிய, இந்த உலகத்திற்கு சாட்சியிடக்கூடிய மக்களாய் நீங்கள் வாழ வேண்டும். இருக்கிறீங்களா? அப்ப பாருங்க, இந்த உலகத்தில் இருக்கும் போது நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? பிரச்சனை வரும்போது எப்படி சமாளிக்கிறீர்கள்? இந்த உலகத்திற்கு எப்படி சாட்சியிடுகிறீர்கள்? உபத்திரம் வரும்போது பேதுரு என்ன சொல்றார்? தயவு செய்து உள்ளுக்குள்ளாக ஓடி போயிட்டு உங்களுக்குள்ளாகவே ஒரு வளர்ச்சி கொண்டு வந்து மற்ற உலகத்தினுடைய மக்களை கவனிக்காமல் விட்டுறாதீங்கன்றார். ஏனென்றால் உள்ளுக்குள்ளாகவே வளரும் பொழுது ஒரு பிரச்சனை வருது, ஒரு சோதனை வருகிறது. உள்ளுக்குள்ளாக வளரும் பொழுது நாம் என்ன பண்ணுகிறோம்? ஒருவருக்கு ஒருவர் பேசக்கூடிய ஒரு சமுதாய மக்களா மாறிவிடுகிறோம். We become a society of people just speaking to one another. நமக்குள்ளாகவே பேசுகிறது, நமக்குள்ளாகவே ஜெபிக்கிறது, நமக்குள்ளாகவே காரியத்தை செய்கிறது. இது என்னுடைய சபை, இது உங்களுடைய சபை, இது என்னுடைய தாய் சபை, இது என்னுடைய தந்தை சபை. தாய் சபையும் இல்லை, தந்தை சபையும் இல்லை, சபை ஒன்றுதான், மனவாட்டி. புரிந்து கொள்ள வேண்டும். சபை என்று சொல்லும் பொழுது ஒரு சமுதாயமா இருக்கிறோம். ஆனால் ஒரு சமுதாயத்திற்குள் இருக்கிற சமுதாயம், உங்களுக்குள்ளாக இருக்கக்கூடாது. இந்த சோதனை நாம் எதிர்க்க வேண்டும். ஏனென்றால் தொலைந்து போன உலகத்திற்கு சுவிசேஷத்தை சொல்லி அவர்களை சாட்சிடுவதை தவிர நாம் என்ன பேசுகிறோம்? நமக்குள்ளாகவே பேசி ஆறுதல் படித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களை அடிச்சுட்டாங்களா, வாங்க பிரதர் நம்ம ஜெபிப்போம், கர்த்தர் நல்லவர். இந்த குறுகிய வட்டாரத்திற்குள் ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்கிறோம்? ஆறுதல் அளிக்கிறோம். நான் சொல்கிறேன், தொலைந்து போன உலகத்திற்கு சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். ஹலோ, நீங்கள் அனைவரும் வாய்களை திறந்து நீங்கள் யாராக இருக்கிறீர்கள், உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை நீங்கள் உலகத்திற்கு சாட்சியிட வேண்டும். சாட்சியிடும் பொழுதுதான் நீங்கள் ஒரு கிறிஸ்தவ கலாச்சாரம், ஒரு கிறிஸ்தவ சமுதாயம் என்று எண்ணப்படாமல் உலகத்திற்குள் இருக்கிற இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு கலாச்சாரமும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு
சமுதாயமாய் இருக்கிறீர்கள். அலெக்ஸ் மெக்லரன் என்கின்றவர் இப்படியாக சொன்னார், ஒரு கூடையில் இருக்கிற விதை தவறான இடத்தில் இருக்கிறது அல்லது சரியான இடத்தில் இருக்கவில்லை. ஒரு கூடையில் இருக்கிற விதை சரியான இடத்தில் கிடையாது. ஆனால் அதே விதை எடுத்து நிலத்தில் நீங்கள் நடும்போது சிறிது ஒரு 2 மாதங்களுக்குள் அதனுடைய விளைச்சல் நம்ம காண முடியும், அந்த அறுவடை பார்க்க முடிகிறோம். அப்போ அவர் என்ன சொல்கிறார், இந்த உலகத்தில் நாம் இருக்கும்போது நாம் வெறும் கூடையில் இருக்கிற விதைகளாக இராமல் நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த கூடையில் இருக்கிற விதைகளை காலியாக்கி இந்த நிலத்தின் மீது, முழு நிலத்தின் மீது தூவி சில மாதங்களுக்குள் ஒரு மாபெரும் அறுவடை நாம் காண வேண்டும். நான் சொல்கிறேன், கூடி சீக்கிரத்தில் இந்த இடம் பத்தாமல் போக வேண்டும். அந்த இடம் பத்தாமல் போனோம், அதற்கு நாம் சாட்சியிட வேண்டும். எந்த ஒரு சபை எல்லைகள் போதாதுங்க. வரக்கூடிய இந்த கடைசி நாட்கள் அறுவடை லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் வரப்போகிறார்கள். இந்த உலகத்தினுடைய அறுவடையினுடைய நாட்கள் வந்துவிட்டது. ஆனால் இந்த லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் எப்படி வரப்போகிறார்கள்? நாம் உபத்திரவத்தின் மூலமாக கடந்து போக போகிறோம். This revival will come with tribulation. கோடிக்கணக்கான மக்கள் அப்படி லேசில் பிசாசு விட்டுருவானா? எதிர்ப்பான். Where the church is revived, the devil is also revived. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. சபை எங்கெல்லாம் எழுப்பப்படுகிறதோ அங்க பிசாசும் எழும்பி இருக்கிறான். நான் சொல்கிறேன், ஆனால் உலகத்தை பார்க்கிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். விசுவாசிக்கிறீங்களா? அது அப்போ நமக்குள் இருக்கிற காரியத்தை நாம் என்ன யோசிக்க வேண்டும்? நமக்குள் இருக்கிற அந்த கூடையில் இருக்கிற விதைகள் நாம் என்ன செய்ய வேண்டும்? வாயின் அறிக்கையின் மூலமாக அந்த விதைகள் பல நிலங்கள் மீது தூவும் பொழுது ஒரு மாபெரும் அதிசயத்தை நாம் காண முடியும். எழுதிக்கொள்ளுங்க. அந்நியர்களாய் இருக்கும் நம்முடைய நிலை குறித்து, அந்நியர்களாய் இருக்கும் நம்முடைய நிலையை குறித்து நாம் எண்ணுகின்ற வேளையில், நாம் இந்த உலகத்தில் வெறும் இருப்பதற்காக அல்ல, உலகத்தை சந்திப்பதற்காக நாம் இங்கே இருக்கிறோம் என்பதை நாம் நம்மையே ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். மீண்டுமாய் சொல்கிறேன், அந்நியர்களாய் இருக்கும் நம்முடைய நிலையை குறித்து நாம் எண்ணுகின்ற வேளையில், நாம் இந்த உலகத்தில் வெறும் இருப்பதற்காக அல்ல, உலகத்தை சந்திப்பதற்காக நாம் இங்கே இருக்கிறோம் என்று நாம் நம்மையே ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். We are to remind ourselves, even as we think about our condition as aliens, that we are not simply here to exist, but we are here to reach the world. ஆகவேதான் துறவி விடுதலைகளில் போய் வாழ்கிறது அது, எங்கேயோ ஒரு குகைகளுக்குள்ள போய் வாழ்கிறது கிடையாது. சன்னியாசி வாழ்க்கை நாம் வாழ்வது கிடையாது. உலகத்தில் வாழ்கிறோம், ஆனால் உலகத்துக்குரியவர்கள் அல்ல. பாருங்க, ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லும் பொழுது எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் இப்படியாக சொல்லப்பட்டது. ஆபிரகாம் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்திற்கு காத்திருந்தான். கவனிங்க, ஆபிரகாம் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு காத்திருந்தான். பாருங்க, அவன் ஒரு நாடோடியா இந்த உலகத்தில் வாழ்ந்தான். அவன் பெரிய பெரிய வீடுகளை கட்டல, மாறாக கூடாரங்கள் அமைத்து தான் வாழ்ந்தான். ஏனென்றால் அவன் என்ன சாட்சிட்டான்? தேவன் கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்தை நான் தேடிக்கொண்டிருக்கிறேன், அதற்காக தான் என்னுடைய கண்ணோட்டம், அதன் மீது தான் என்னுடைய கவனம். அந்த பரலோகம் என்கின்ற அந்த அஸ்திபாரங்கள், தேவனால் கட்டி உண்டாக்கின அந்த அஸ்திபாரங்கள் நிறைந்த அந்த நகரத்தை தான் நான் பார்த்து கொண்டிருக்கிறபடினால் இந்த உலகத்தில் நான் கூடாரங்களுக்குள் வாழ்கிறேன். அப்ப பாருங்க, நாம் அனைவரும் இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும்? நாம் தற்காலிகமாய் இந்த பூமியில் இருக்கிறோம், ஆனால் நான் என்றென்றுமாய் நித்தியமாய் பரலோகத்தினுடைய குடிமக்களாய் இருக்கிறோம் என்பதை நாம் உணர வேண்டும். அதுதான் நம்முடைய நிலை. இந்த உலகத்தில் நாம் இருந்தாலும், இந்த உலகத்தில் நாம் அந்நியர்களாய் இருந்தாலும், இந்த உலகத்திற்கு நாம் சாட்சியிட வேண்டும், உலகத்தை சந்திக்க வேண்டும், தொலைந்த உலகத்தை சுவிசேஷமாக்க வேண்டும், தொலைந்து போன உலகத்தை ரட்சிப்புக்குள் நடத்த வேண்டியது உங்களுடைய பொறுப்பும் என்னுடைய பொறுப்பும். இது ஊழியக்காரர்களுடைய வேலை அல்லங்க, ஒவ்வொரு கிறிஸ்தவன் என்று சொல்கிறவர்களுடைய வேலை இதுவே. ஆமென். ஒரு அருமையான கிறிஸ்தவர்களை குறித்த ஒரு வர்ணனை ஒரு கிறிஸ்தவ இல்லாதவன் எழுதியிருக்கிறாங்க அக்காலத்தில்.
முதல் சில நூற்றாண்டுகளில் இருந்த சபையினுடைய பிரகாசத்தை பார்த்து தேவனை அறியாத கிறிஸ்தவன் என்று இல்லாதவன், கிறிஸ்து அற்றவன் அவன் கிறிஸ்தவர்களை குறித்து அவன் எழுதியிருக்கிற அந்த வர்ணனை, அந்த விவரிப்பு நான் சொல்கிறேன், கவனிங்க. Christians are not marked out from the rest of mankind by their country or their speech or their customs. இரண்டாவது நூற்றாண்டில் இந்த மனுஷன் கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து இவன் எழுதுகிறான் பாருங்க. அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும், உலகத்தினுடைய மக்களை போல் வாழ்ந்தாலும், அவர்களுடைய உடை உடுத்தினாலும், அந்த பகுதியினுடைய கலாச்சாரத்தை பின்பற்றினாலும், ஆனால் ஒரு தனித்து வாழக்கூடிய ஒரு குணாதிசயத்தை அவன் வெளிப்படுத்துகிறான். ஏனென்றால் அவனுடைய நகரத்தாரை சேர்ந்தவனாய் இருக்கிறபடினால் அந்த நகரத்தினுடைய மனப்பான்மையும் அந்த நகரத்தினுடைய கலாச்சாரத்தையும் அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். அதற்கு மேலாக சொல்கிறான், அவங்களுடைய பிறந்த இடத்தை அவர்கள் சுதந்திரித்துக் கொண்டாலும் அங்கே தற்காலிகமான குடிவாசிகளாக தான் இருக்கிறார்கள், குடியிருக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அப்ப பாருங்க, நாம் இந்திய தேசத்தில் பிறந்திருக்கிறோம், வேலூர்ல இருக்கிறோம், வேலூர்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஆனால் தற்காலிகமாக தான் இங்க இருக்க போகிறோம். நாம் பரலோகத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பது தேவனுடைய இந்த மனுஷனுடைய வியாக்கியானம். அப்போ நாம் பாருங்க, வாழ்கிற விதம் எவ்வளவு முக்கியம் பாருங்க. ஒரு அந்நிய மனுஷன் நம்மளை குறித்து அவன் சாட்சிடுறான். நான் சொல்கிறேன், 2 PhD டாக்டர் படித்தாலும், தியாலஜியில் இறையில் 2 டாக்டர் படித்தவனும் கிறிஸ்தவனை குறித்து இவ்வளோ தெளிவாக எழுதியிருக்க முடியாது. ஒரு அந்நிய மனுஷன் அவன் பார்க்கிறதும் அவன் கவனிக்கிறதும் கிறிஸ்தவர்களை குறித்து இப்படியாக எழுதுகிறார். அவர்களுடைய நாட்களை இந்த பூமியில் கழிக்கிறார்கள், ஆனால் அவர்களுடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது போல அவர்கள் நடந்து கொள்கிறார்கள். ஒவ்வொரு அந்நிய தேசமும் அவர்களுக்கு சொந்தமான தேசமும், ஒவ்வொரு சொந்தமான தேசம் ஒரு அந்நிய தேசமாக அவர்கள் எண்ணுகிறார்கள். ஹல்லேலூயா. இப்படிப்பட்டவனாக உலகம் உங்களை குறித்து சாட்சியிடுவாங்க. உங்களை குறித்தும் என்னை குறித்தும் உலகம் சாட்சியிடக்கூடிய காரியம் அப்படியாதவங்க இருக்கணும். அப்போ நீங்க வாழ்கிற விதமே, அப்போ நம்முடைய நிலை என்ன, நம்முடைய தெரிந்து கொள்வதனுடைய நிலை மிக முக்கியமான ஒரு காரியம். இந்த உலகத்தில் அந்நியர்களாக இருக்கிறோம், இந்த உலகத்திற்கு சாட்சியிடும்படியாக நீங்கள் சாட்சிகளாய் நிற்கும் போது நான் சொல்கிறேன், உலகத்தை லேசாக நாம் தொட முடியும், லகுவாக நாம் தொட முடியும், அவங்களை பாதிக்க முடியும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த 2வது அடிப்படையான காரியம், முதலாவது நம்முடைய தெரிந்து கொள்வதனுடைய தன்மை, 2வது நிலை. உங்களுடைய நிலை என்ன? நான் ஒரு அந்நியன், ஒரு பரதேசி. இந்த உலகத்தில் நான் இருந்தாலும் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல. உலகத்தை நான் வெறுக்க வேண்டும், உலகத்தினுடைய சிற்றின்பங்கள் நான் வெறுக்க வேண்டும். என்னுடைய மனப்பான்மைகள், என்னுடைய மன உறுதிகள், என்னுடைய விசுவாசங்கள், நம்பிக்கைகள், என்னுடைய கோட்பாடுகள், என்னுடைய விதிமுறைகள், என்னுடைய பழக்க வழக்கங்கள், என்னுடைய உணர்ச்சிகள், என்னுடைய வாழ்க்கை தரம் எல்லாமே இந்த உலகத்தை விட வித்தியாசமாக இருக்கிறது. வித்தியாசமாக இருக்கிறது மாத்திரமல்ல, முரண்பாடாக இருக்கிறது. ஏனென்றால் நான் அந்நியன், ஒரு அந்நியனை போல் வாழ வேண்டும். உங்களுடைய பேச்சின் மூலமாக நீங்கள் யாராக இருக்கிறீர்கள் என்பதை உலகம் புரியட்டும். உங்களை குறித்து இப்படி இந்த மனுஷன் எழுதியிருக்கிறது போல நம்மை குறித்து எழுதிட்டோம். சபை குறித்து இந்த நம்முடைய வாழ்ந்து கொண்டிருக்கிற புறஜாதி மக்கள் நம்மை குறித்து எழுதிட்டோம். இவர்கள் வித்தியாசமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், உங்களை குறித்து அவர்கள் சாட்சி எடுத்தோம். இந்த சபை விட்டு போகும்போது பிற்போக்காய் பேசாமல், தவறான வார்த்தைகளை பேசாமல், கெட்ட வார்த்தைகளை பேசாமல், மற்றவர்களை குறித்து தவறாய் பேசாமல், நாம் நம்முடைய நாவை சரியாக பயன்படுத்தி மற்றவர்களுக்கு புத்துணர்ச்சியும், மற்றவர்களுக்கு ஆறுதலும், மற்றவர்களுக்கு தேறுதலையும், மற்றவர்களுக்கு உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடிய மக்களாய் நாம் மாறுவோம். ஆமென். இதுதான் நம் மீது கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு, நம் மீது விழுந்த கடமை. நாம் எப்படி வாழ்கிறோம்? கிறிஸ்தவன் என்று சொன்னால் போதாதுங்க, கிறிஸ்துவை போல் இருக்க வேண்டும், கிறிஸ்துவை போல் பேச வேண்டும், கிறிஸ்துவை போல் நடந்து கொள்ள வேண்டும். உங்களை பார்க்கும்போது இவர்கள் கிறிஸ்துவை போல் இருக்கிறார்கள் என்று புறஜாதி மக்கள், நம்மை சுற்றி இருக்கிற மக்கள் சாட்சியிட வேண்டும். யாரை குறித்து நாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை, யாரை தாக்க வேண்டிய அவசியம் இல்லை. யார் என்ன பேசினாலும் சரி, நீங்கள் அது ஒரு பெருசு பொருட்படுத்தாது. ஏனென்றால் உலக தோற்றத்துக்கு முன்பாக அவருக்கு சொந்த ஜனமாக தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். அந்த சத்தியத்தில் நிலை நிறுங்க, அந்த சத்தியத்தில் ஆழமாய் தோண்டுங்க, அந்த சத்தியத்தில் உறுதியாக நில்லுங்கள். நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், ஒரு சாதாரணமானவன் அல்ல. 700 கோடி மக்கள் மத்தியில் தேவனுக்கு சொந்தமானவன் என்று எனக்கு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் தேவனால் அழைக்கப்பட்டவன், நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று நான் வாழ்கிறேன். இனி நான் எனக்காக வாழாமல், நான் உலகத்திற்காக வாழாமல் என் தேவனுக்காக வாழ்கிறேன். வாழும்போது நான் சொல்கிறேன், உங்களை நிச்சயமாக கவனித்து உங்களை குறித்து சாட்சியிடக்கூடிய நேரம் வந்துவிட்டதுங்க.
இந்த சபை குறித்து சாட்சியிட நேரம் வந்து விட்டது. பிற்போக்காய் பேசுகிற நாவுகள் முற்போக்கா பேச வேண்டும். அங்கே செல்கிறதுனால வார்த்தையை பிடித்து கொண்டிருக்கிறார்கள், வார்த்தையின்படி வாழ்கிறார்கள். தயவு செய்து அந்த நாள் முதற்கொண்டு பிறரை குறித்து பேசுகிறத விட்டு விடுங்க. பிறரை குறித்து தாக்குவதை நிறுத்துங்க. யாராவது உங்களை தாக்கினாலும் அவங்க தாக்கட்டும், அவங்களுடைய தாக்கம் உங்களை இம்மி அளவில் கூட பாதிக்க முடியாது. ஏனென்றால் நீங்கள் பாதுகாக்கப்பட்டவர்கள். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர் மாற்றம் அல்ல, தேவன் உங்களை பாதுகாப்பார். ஆமென். அடுத்த வாரம் நம்முடைய தெரிந்து கொள்வதனுடைய ஆதாரத்தை குறித்து பேச போகிறேன். நாம் எப்படி தேவனுடைய முன் அறிவின்படி தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், நம்முடைய ஆதாரம் என்ன, தெரிந்து கொள்ளுதலினுடைய ஆதாரம் என்ன, படித்து பார்த்துட்டு வாங்க. 1 பேதுரு 1:2 தேவனுடைய முன் அறிவின்படியே நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்போ தேவனுடைய முன் அறிவு என்றால் என்ன, அது அடுத்த வாரத்தில் விளக்கி சொல்வோம். நாம் அனைவரும் எழுந்து நிற்போம்.